யார்? ஆள வந்தான், அடக்கி ஆள வந்தான் அழகு சிங்கபுரம். சைனா அப்பா. அப்பாவிடம் அனுமதி பெற்றாய். எதற்கு? சந்திக்க, பேச சம்மதம் தர. அத்துடன் நிறுத்து. நான் நிறுத்துகிறேன், நீ ஆரம்பி. சைனா அப்பா. நமது பேட்டி முடிவு வரை அப்பா வரமாட்டான். பேட்டி முடிந்து விட்டது. மனோரமா நில். என்ன? மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள், நின்றால் பார்க்க மாட்டாள், பார்த்தால் பேச மாட்டாள், பேசினால் பல்வுதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே, அதில் 100ல் 1 பங்கு கூட உண்மை இல்லையே. அத்து மீறாதே, வரம்பை தாண்டாதே, வம்பு வளர்க்காதே. அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி? வம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி? வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி? கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி? வண்டியிடம் வேடன் போல் வம்பு செய்து பார்க்கிறாய். கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல் இருக்கிறதே. அதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறேன். என்ன? அன்பே, ஆரமுதே, கண்ணம் பத்திரம். கண்ணம் காத்திருக்கிறது. அப்பா, மாமா, அம்மா, மாமி, ஐயோ, சைனா, ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா எல்லாரும் ஓடியாங்க. என்னம்மா? அப்பா, மாமா, அப்பா, இந்த அரை பைத்தியத்தை இங்க விட்டுட்டு எங்கப்பா தொலைஞ்சு போறீங்க? தவறு. அரை பைத்தியம் என்று சொல்வதை மனப்பூர்வமாக ஆட்சேபிக்கிறேன். அப்பா, முழு பைத்தியம் என்று சொல்லுகிறேன். சொல். அப்பா. மாமா, சரி நீ சொல். நான் சொல்ல மாட்டேன். சரி நான் சொல்றேன். சொல்ல விட மாட்டேன். அப்ப சொல்ல விடாது. அப்பா, முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. இந்த உலகமே பிறந்தாலும் இவன் வெளியேற மாட்டான். அப்பா, நான் போறேன். நீ போ, நான் பின்னாலே வர்றேன். ஆஹா, மாமா, இந்நாளே பொன்னாள். வந்தேன், கண்டேன் ஒரு உத்தம ஜாதி பெண்மணியை. ஆமா, உங்க மனம் போலவே எல்லாம் நடக்கும், கவலைப்படாது. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நமக்கு சொந்தமான ஒரு சாமான எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்னது? பட்டு போல் மேனி பளபளக்கும், தொட்டாலே கண்ணிரண்டும் ஜொலி ஜொலிக்கும், எனக்கு உற்ற பொருளானது உள்ளங்கவர்ந்தது, என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம், அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. கட்டுக்கதை அளந்து கன்னியரை வட்டமிட்டு, பட்டு என்றும் சிட்டு என்றும் பல்லை பல்லை காட்டிக்கிட்டு, மட்டு மரியாதை இல்ல வார்த்தைகளை கொட்டிவிட்டு, குட்டுப்பட வந்த கோணல் புத்திக்காரரே, மிஸ்டர், ஓ, என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே, மிஸ்டர், என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே, மிஸ்டர், இதுதான் பிஏ டிகிரி யோகியதை, என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே, மிஸ்டர், இதுதான் பிஏ டிகிரி யோகியதை. தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே, தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே,
கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி அற்புதமான வண்டி அழகான வண்டி அற்புதமான வண்டி அழகான வண்டி மேடம் பிளைமூத் அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே கண்ணாலே காணாமல் வந்தேனே அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே தன்மானமுள்ளவர்கள் செய்யும் செயல்தானா தன்மானமுள்ளவர்கள் செய்யும் செயல்தானா எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான் எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான் இந்த வழி சரியல்ல வந்த வழி பாரும் மிஸ்டர் என் கோபம் கொல்லாது ஜாக்கிரதை மிஸ்டர் இதுதான் அபியே டிகிரி யோகியதை என் கோபம் கொல்லாது ஜாக்கிரதை மிஸ்டர் இதுதான் அபியே டிகிரி யோகியதை சார் உங்களை தேடி ஒரு ஐயா வந்து நிக்கிறாருங்க. ஓஹோ பங்களா பாக்கிக்கா இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது கணக்குக்கிறேன்னு சொல்லு. இல்லைங்க சார், கையில புஸ்தகம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. புஸ்தகம் இருக்கா? ஆமாங்க. ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய் நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றா. நன்கொடை வாங்கிட்டு போறானே தவிர 4 நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா போடா. சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு சார் அங்க. ஒத்த கால்ல? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ. கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ நான் மறந்துட்டேன் சார். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்தூக்கள் பாடிட்டு போலான்னு வந்திருக்காரு. வாழ்த்தூக்கள்? ஆமா சார். உன் நாக்குல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி சரி வர சொல்லு. சரி சார். தங்கலட்சுமி இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணுங்க மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கட 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 கடன்னு நடந்து அங்க வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன். உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா? பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு பெல்லு. நல்ல சரி அப்புறம் சொல்லிக்க. தயாரா இருக்கியா? நான் கூப்பிடும் போது வரியா? சரி இங்கே. வணக்கங்க. வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. அட நல்ல ஆளாப்பா. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட வேண்டியதானே. உட்காருமா. என்னம்மா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொன்னேன். ஆமாங்க. உங்க வாழ்க்கை துணையை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார் அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ராட்னத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூசிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு.
கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க. இப்படி வந்து நிக்கணும். இருங்க கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, என்னங்க? அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சு சீக்கிரம் வா. வரேன். உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா கால்ல விழக்கூடாது. கால்ல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு. நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்களும் எங்கேயே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க. ஆமா, போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிக்கு தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம். என்னங்க 4-5 நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா? இல்லையா? நல்லவேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது. போ கேட்பாங்களா? டேய் ஏக்லவ், டேய் டேய், குட் நைட்டா? ஈவினிங்டா இது? ஈவினிங்கா? நான் கிராமத்துக்கு போயிட்டு வரவா? சரி, போயிட்டு வா. என்ன தேடுற? ஒண்ணு இல்ல, நான் ஒரு புத்தகம் வச்சு படிச்சிட்டு இருந்தேன். இதானது? ஆமா, இதுதான். காலேஜ்ல படிக்கும் போது புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தூங்குவேன், இப்போ போட்டோ வச்சுக்கிட்டு தூங்குற. இவ்வளவு நாள்ல இது ஒண்ணுதான் இம்ப்ரூவ்மெண்ட் போல இருக்கு. யாரா இது? வேற யாரா இருக்க முடியும்? உன்னுடைய உட்பி ஒய்ஃப் இல்ல, அவளுடைய சிஸ்டர். அடி சக்கேன்னா அப்ப நீ நமக்கு சகல பாடி ஆக போற. ஆகணும், எல்லாம் நீ மனசு வச்சா. என்னடா ட்ரபிள்? வேற என்ன ட்ரபிள்? ஒரு சைடு அவங்க அப்பா ட்ரபிள், இந்த சைடு எங்க அப்பா ட்ரபிள், இதுக்கு நடுவுல எங்க காதல். ஆஹா, ஆமா, உன் காதலை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வேற இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ கவலைப்படாத. நான் ஊருக்கு போய் திரும்பி வந்து இன்னும் ஒரு வாரத்துல உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதோட எங்க அப்பாவுக்கும் ஒரு வரி நீ எழுதி போட்டுட்டீன்னா அவர் மாறவே மாட்டார். வேண்டா, இதுக்காகத்தான் என்ன இந்த விஷயத்துல இழுத்து விட்டியா? பெரிய செல்ஃபிஷ் ஆச்சடா நீ. ஆள வந்தா உன்னை இழுத்து விட்டு ஒரு பெரிய தடங்களை நீக்கி விட்டேன். ஆனா நம்ம விஷயத்துலதான் ஒண்ணு. ஏண்டா, உன் காதல்ல ஏதாவது கிளைமேக்ஸ் உண்டா? ஒரே ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கு. என்ன? மத்த காதல்ல எல்லாம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி கிட்ட இருந்துதான் உத வரும். ஆனா இந்த காதல்ல அவங்க அக்கா கிட்ட இருந்துதான் அடி உத குத்து வெட்டு எல்லாம் வருது. அதாவது உன்னுடைய உட்பி ஒய்ஃப். சரி, இந்த விஷயம் முடிஞ்சு போயிட்டதாவே நீ நினைச்சுக்க. அப்போ உன் கல்யாணம்? என் கல்யாணமா? என் கல்யாணம் நடக்காம உன் கல்யாணம் ஏதுடா? கரெக்ட் கரெக்ட். அத வந்தா ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா இந்தியா. வாப்பா முத்து ஆள வந்தா உட்கார்ந்து இருக்கட்டும். முதல்ல கைய கொடுக்குறவன்னு பல பரிசை பார்க்க போறியா? வெற்றி வாழ்த்து. உட்கார். எங்க புறப்பட்ட? இல்ல, ஒரு வாரமாச்சு வெளியூர் போய். ஆமா. காலையில தான் வந்தேன். அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஆள வந்தாரு. நீ மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீன்னா அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் மாப்பிளையா போயிருக்கலாம். நான் இந்தியா, நீ மனோரமா. அதுக்கு என்ன பண்றது? வேணாம், நீ அவசரப்படாம இருந்தீன்னாக்க ஒரு நாகரிகமான பொண்ணுக்கு நாகரிகமான கணவனா இருந்திருப்பேன். கொஞ்சம் பொறுமை இல்ல உனக்கு, நத்த வயித்துல பிறந்த முத்துவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் அவசரப்பட்டேன்னு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஒரு மடையன். நம்ம ஏக்குலவு. அது ஏக்குலவோ 7-8 லவ்வோ, அந்த பையன் அங்க கொடுத்த கெல்தா நான் இங்க வந்து விழுந்தேன். நீ ஒண்ணு, அவன் கொடுத்த லக்கி சான்ஸ் தான்ப்பா எனக்கு இது. எது லக்கி சான்ஸ்? இது லக்கி சான்ஸா? இது வேற என்ன? 60 வேலி நிலம், ₹1,00,000 சல்லி, அழகான பொண்ணு. ஐயோ ராமா, பொண்ணுக்கும் பொண்ணுன்னு தான் பேரு, இந்த அடங்காப்படாரிக்கும் பொண்ணுன்னு தான் பேரா? எல்லாம் கவலைப்படாத, நிமித்தி கட்டிவிடுவேன். அது செய்வாப்பா, நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தானே என்ன கேட்கறவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த ஊர்ல 7-8 கட்சியா இருந்தத நீ ஏக கட்சி ஆக்குறவன்ல. மலைய முழுங்குற மகாதேவனுக்கு இந்த வீடு எம்மாத்திரம் அப்பளமா நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளிட மாட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா முன்னே இருந்து செய்திருக்கிறாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். உங்க அப்பா தானே? அப்பப்ப பல காரியங்கள் நமக்காக செய்யறாரு. அப்படியா? யாரு? உங்க அப்பா தானே? தூக்கத்துல கூட நல்ல மூச்சு விட மாட்டாரு. அவர் வேற ஒரு திட்டம் போட்டு காரியம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாரு. சரி, பலன் எதிர்பாராததெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாட்டு வக்கீல் இல்ல, நிலைமை அப்படி திறமையா சமாளிச்சுக்கிட்டாரு. அதானே பார்த்தேன். என்னடா எங்க அப்பா வயறு பூரா பொய்யாச்சுத, அதுல எப்படி மெய் மிதக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ஊர்க்குருவி, சகல விஷயம் தெரியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமா, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் மணிமணியா இருக்கும். சொல்லுங்க. அவரு சிங்கத்தை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போய் இந்த 60 வேலி நிலம், அந்த மனோரமா கல்யாண விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியா பிளான் போட்டார் அவர் இஷ்டப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தலைவருக்கே சக்சஸா எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு.
இப்ப எல்லாம் தானே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினதாக ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. பிரச்சாரம் வேற பண்றாரா பிரச்சாரம்? அது சரி, கொஞ்சம் காசு சாப்பிடுறியா? உனக்கு சம்சாரம் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் காபி சாப்பிடுறேன். ஏன் இப்ப சாப்பிட மாட்டேன்? இப்ப நான் காபி சாப்பிடுறேன்னு சொன்னா நீயே போட்டு சாப்பிட்டுவாம்பே, அப்படியே எனக்கு ஒரு கப்பு கொண்டாம்பே. என் உடம்புல தெம்புல நான் வரேன். சம்பந்தம், நான் சொன்ன காரியம் எல்லாம் என்னாச்சு? நெசவால விஷயம் தானுங்களே, எல்லாம் ரெடியா இருக்குது. பணம் தான் தேவையா? சரி, கொடுக்குறேன். உட்காரு, நான் வாசல் சாலை வரைக்கும் போயிட்டு வரேன்.